எல்லாம் மலையாளத்தில் பச்சை பச்சை பூனைமணி கத்தி குத்து கண்ணனா கடப்பார கண்ணை ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும். சோழ தேசம் இல்லைங்க, மலம்புலா டேம் இது. அழகுண்டா குரங்கு மாட மேலே காய் ஏங்க அணியா அணி ஆடுங்க அதே வேண்டா இங்கிருவா தச்சோ இல்ல இதுல இங்கே வை இங்கே வை நீங்க என்ன சார் போடா வாடா இப்போ 31 30 29 ஏங்க இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க துண்டு இருக்காங்க வெயில் அடிக்குதுங்க பாவம். தயவு செய்து இதில் கை வைப்பவர்கள் மீது பிளான் போடுறதுக்குள்ளேயும் நல்லா சொதப்பி விட்டாங்க நிறைய பேர். அது யாருன்னா நான் தோளில் கை போட்டிருக்க ஆள் இருக்கலாம், இல்லை பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். பார்த்தீங்களா அது சூப்பராக இருக்கு. யோ செம்ம உங்க போங்க அழகா. என்ன பார்க்க போகிறோம்? இது நல்லா இருக்குல்ல, அழகா அழகா இருக்கு. வாவ் ஜோடியாக இருக்குது. 2 நிமிஷம் வருங்க மீன் கூட நினைக்கிறேன். வெல்கம் டு மலம்புலா. உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்களான வெல்கம் டு கேபா விளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம்புலா டேம் தாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பொள்ளாச்சி முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பேக்கரி. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுன்னா ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லாஸ்ட் வைப்பாங்க. நிறைய ஃபன் மூமெண்ட்லாம் இருக்குது. 5 வடைங்க. இதுதான் கேமராவா? ஆமாங்க. அடுத்து எங்கே போகிறோம்? நேம் அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. சதீஷ் திருச்சி. பூனைமணி சொல்லுங்க. மாட்டு ரவி. இல்லை இது நீ கத்தி குத்து கண்ணனா அப்படி என்ன அவசியம்? உங்க பேரு? யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே, மறக்காம அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சரி வரல. நீங்களே சொல்லுங்க. நன்றி. நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? சவுண்டா சொல்லுங்க. எங்க போறோம்? பொள்ளாச்சி. ஓகே கிளம்புங்க. காலங்காத்தால எப்போ கிளம்பணும்? கரெக்டா எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 2:50 கிளம்பணும். அதிகாலை 3 மணிங்க. அதிகாலை 3 மணியா? 2:50 AM. நம்ம போட்ட பிளான் ஒண்ணு, அது நடந்த பிளான் ஒண்ணு ஆயிடுச்சு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா கரெக்டா 2:50 எடுத்தோம் வண்டி திருச்சியில இருந்து. கரெக்டா எத்தனை மணிக்கு வந்தோம்? 7 மணி பொள்ளாச்சி பிடிச்சாச்சு. பொள்ளாச்சில இருந்து பாலக்காடு ரோடு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு போற வழியில், நான் காட்டுறேன். சூப்பரா இருக்கும். அங்க போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மலம்புலா டேம் போயிருவோம். அங்க போயிட்டு மலம்புலா டேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாய்ஸோட என்ன பாய்ஸுங்க கத்துங்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் வந்து நம்ம மலம்புலா டேம் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நேற்று நைட்டு, அதாவது சாட்டர்டே நைட்டு கிளம்புனோம். நைட்டில் அது ஒரு விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ கிளம்பி டக்குன்னு வண்டி அடித்து பிடிச்சி அப்படியே ஓட்டிட்டு வந்து பொள்ளாச்சி பார்டரு முன்னாடி வந்துவிட்டோம். அடுத்து வந்து கேரளா பார்டர் வந்துடும். கேரளா பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா மலம்புலா டேம் வந்து நம்ம போகிறாப்புல இருக்கும். ஸோ இதே போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாசாணி அம்மன் கோயிலும் போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்திருப்போம். அந்த டைம் வந்து நம்ம காரில் போகிறோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க.
இது வந்து ஜாலியாக சும்மா ஒரு ஃபன்னாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபோட வந்து போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வந்து உடச்சிட்டே இருந்தாங்க சில பேர். அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர பெரிய யோசனையாக போச்சு. ஸோ வழியாக இழுத்துட்டு வந்தாச்சு எல்லாத்தையும். ஸோ ஒன் டேயில் வந்து நாங்கள் மலம்புழா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஃபன் மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போகும்போது பேசிகிட்டே போவோம். சாப்பிட்டுக்கிட்டே இப்போதான் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போதான் அது வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் நோச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பிடவே இல்லைங்க. சரிக்கணும் நம்ம கேரளத்துக்குள்ள வந்துட்டோம். കേരളത്തിൽ എടാ ഏട്ടാ എന്താണ് ചിരിക്ക് എടോ എടോ പ്രശാന്ത് ഏട്ടോ എന്താ എന്താ ജോലി ഇവിടെ ചോളി എന്ത് ജോലിയല്ല ആ അവിടെ തെച്ചു എന്താ എന്താ പറയാ അതായത് മലയാളം എന്താ പറയാ പ്രോബ്ലം ഉണ്ടാവും. ഷദീഷ് കുട്ടാ ഏതാ പറ ആ எல்லாம் மலையாளத்துல பச்சை இருக்கு. அதான் கேரளா பார்டர் வந்து தாண்டி வந்துட்டு இருக்கோம். கேரளா உள்ள வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் வந்து பாலக்காடு ரீச் ஆயிடலாம். பாலக்காடுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல மலம்புழா டேம். பேசிக்கா பாஷை வந்து என்னன்னா கேரளால வந்து பாட்டிக்கு என்ன பேசுவாங்க? அம்மாவோட அம்மே பாட்டிக்கு எந்த அம்மா வந்து அம்மே, ஏட்டா வந்து அண்ணன், அச்சன் அப்பா, குட்டன்னா வந்து அண்ணன் தம்பி. ஸோ அது மாட்டோம் குட்டா குஞ்சு நீங்குவாங்க. அதுனா சொல்லுங்க. குஞ்சு குஞ்சு வந்து குழந்தை. வந்தாச்சா ஃபைனலி ரீச். எங்கே நிற்கிறீங்க இப்போ? மலம்புழா டேமில் நிற்கிறீங்க. பார்க்கிங்கில் நிற்கிறீங்களா? இந்த மலம்புழா பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. அவங்க செம்மையாகவே இருக்குது. நிறைய வண்டிகளும் நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு வந்து பார்க்கிங் பெருசாகவே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஸ்டூம் விட்டோம். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ பெரிய பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ பஸ்ஸெல்லாம் இங்கிட்ட வந்து நிப்பாட்டுவாங்க போல. யாரா அந்த அமிதாப் மாமா? இல்ல காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. வாங்கய்யா. ஐயோ ஒரு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனலாக நாங்கள் சொல்லுங்க. சோழ தேசத்தை அடைஞ்சிட்டோம். சோழ தேசம் இல்லைங்க, மலம்புழா டேம் இது. சரி ஃபைனலாக நாங்கள் மலம்புழா டேம். மலம்புழா டேம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க. வரவேற்கிறதுலாம் இல்லை, நான் தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பிட்டிங்க. மலம்புழா டேம் கார்டன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்கா? போட்டுங்க. கரெக்டாக இருக்கா? அதை கிழிச்சிடாதீங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் கடை நிறையா இருக்குங்க. நீங்கள் என்ன வருங்க திருப்பூர் நீங்கள் போகலாம். வெயில் அடிக்குதா இல்லையா? மலம்புழா டேமில் மண்டே பொழந்துட்டு அடிக்குது. ஓகே. எவ்வளோ சார் இது? வெயிலுக்கு வந்து கண்ணாடி தொப்பிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ். ஆமாங்க, வெயில் அப்படி தாங்க அடிக்குது. எப்போ சரியான வெயில், என்னால் நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு அவ்வளோ வெயில். அந்த வெயிலே உங்களுக்கு ஒரு கும்மாளம். கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு என்னங்க பார்க்க போறீங்க? அதே சைஸ் தாங்க. அழகண்டா. சின்னதாக இருக்கா? ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்டிக்கர் ரெடி பண்ணுங்க. அழகண்டா. ஓகேங்க, அழகா இருக்கீங்க. காட்டுங்க. அதே ஃப்ரேம் தாங்க. நல்லா தாங்க இருக்கு, அழகா இருக்கு. அதான் சொல்றேன்ல, கரெக்டா இருக்கு. பேசுறது பெருசா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு கண்ணாடி தொப்பி எல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே வந்து டிக்கெட் கவுண்ட் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே வந்து உள்ள போகலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே உள்ள போயிட்டோம். எனக்கு இந்த கண்ணாடி மூக்கு வருதுங்க. மூக்குல தான் மூக்கு கண்ணாடி. அப்போ மூக்கிட்டெல்லாம் வாயிலே வரும். முனி மூக்குல நிக்குதுங்க எனக்கு. ஆமாங்க, அப்படிதான் எனக்கு நிக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். சூப்பராக இருக்குது அந்த மரம். அவ்வளோதான், நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே இந்த மலம்புழா டேம் மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் கீழே இறங்குறது தான் நம்ம பிளானு. நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க.
கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கி சரியான வெயில். ஸோ அதனால் தொப்பி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கூலிங் கிளாஸும் வாங்கியாச்சு. அப்படியே போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேன்டீன் மட்டும் ஒன்று வச்சிருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இங்கே உட்காந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடுவோம். அதே மாதிரி ரோப் கார்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரோப் கார்லேயும் போயிட்டு மாஸ் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது நிறையா. இது மலம்புழா டேம்லேருந்து வடிஞ்சு வர வாய்க்கால். கொஞ்ச நேரமே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சா, அதனால ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி உட்காந்துட்டாப்புல. இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நகலாக. ஸோ வந்து வெயில் வந்துட்டு இந்த மரத்துக்குள்ள இருந்துச்சு. அப்படியே ஒரு 7வது மாதங்க அதான் இங்கே கூப்பிட்டு வந்துருக்கோம். குரங்கு மட்டும் மேலே காய் ஏங்க அநியாயம். வாழைப்பழம் வேணுமாங்க? I don't like it. I don't like it. போடுங்க பட்டு அடு நீங்க ஆடுங்க. அதே வேண்டாம். அடுத்து 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 இப்படி போடுங்க. நீ போடியா சீக்கிரம் போட தெரியாதா? பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் போகுது பார்த்தீங்களா மேலே. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து போகணும்னா வெளியில் போயிட்டு தான் போகிறாப்புல இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே என்ட்ரி வரோம்ல, அது வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோப் வந்து வெளியில் போயிட்டு, அதாவது மலம்புழா அவுட் சைட் போயிட்டு தான் அங்கிட்டேருந்து வராப்புல தான் தனியாக வச்சுருக்காங்க. இது உள்ளே வந்து மலம்புழா உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரோப்பில் போக முடியாது. மலம்புழா சுற்றி பார்த்துட்டு வெளில போகும்போது தான் அங்கே வந்து தனியாக ரோப்புக்குன்னு ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேன். நீ என்ன என்னங்க, தயவு செய்து இதில் கை வைப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். செம்மையா இருக்கு பாருங்க. இதை இப்படி பார்க்கணுங்க அழகா. செம்மையா இருக்குல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாய்ஸ் வந்து கூட்டிட்டு வந்துருக்கேன். நான் தான் இதுக்கெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. ஒரு நாளாச்சும் உங்களெல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா சுத்தலாம்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த பிளான் போறதுக்குள்ளேயும் நல்லா சொதப்பி விட்டாங்க நிறைய பேர். அது யாருன்னா, நான் தோல்ல கை போட்டிருக்க ஒரு ஆள் இருக்கலாம், இல்ல பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். நிறைய பேர் வந்து சில மாற்றங்களை பண்ணிட்டு ஒரு வழியா டேம் வந்து வந்தாச்சு. செம்மையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. எப்பா அங்க ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் செம்மையா இருக்கும். வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலம்புழா டேம் வந்து வந்திருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா இருந்துச்சு. வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம அதாவது ஆஃபீஸ் ஸ்டாஃபோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும். அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேன். இந்த மலம்புழா டேம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நம்ம காமராஜர் ஐயா வந்து கட்டின ஒரு அணைன்னு சொல்கிறாங்க. அதே மட்டும் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அப்படிங்கிற இடத்துல தொட்டிப்பாலம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். அதே டேட் என்ன வந்து வாங்க போக இன்னும் காட்டிட்டே போகிறேன். ஏங்க இதுல போய் வட சென்னையில் மீறி நின்றுட்டு போகலாமாங்க? இதான் பழங்காலத்து நம்ம ஐயா கட்டின டேம். இந்த டேமோட சிறப்பம்சம் என்ன தெரியுமாங்க? ஆமாங்க, நாங்களே தேனிங்க வாங்க போட்டுருங்க, வாங்க வாங்க. ஐயோ தேனி 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 கூடு கட்டுறதாங்க இங்க சிறப்பம்சமே. ஐயோ ஓடு கடிக்குதுங்க. போட்டு விடுங்க வாங்க. ஐயோ ஐயோ ஓடு சீக்கிரம். துரத்துதியா, சீக்கிரம் போயா. அங்க போய் எட்டி பாக்குறாங்க. ஐயோ தேனி இருக்கியா, அங்கிட்டு வாங்கயா. கொசு தேனி கடிக்கியா, வாங்கயா சீக்கிரம் அங்கிட்டு. ரோலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான் எண்டுக்கு வர போகிறோம். இந்த டேமோட எண்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கேர்வாக வந்து இந்த டேம் வந்து இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்தோம்னா நல்லா காற்று வாங்கலாம். இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு காற்று ஏறும். நல்லா இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு பிளேஸாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்தோம்னா நல்லா இன்னுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
தலைவன் யானையை பார்த்தீங்களா கும்மணி இருக்காங்க யானை நிற்கிறாங்க 2 இதுலேருந்து அந்த தந்தத்துல இருந்து இது வரும் கண்டம் கூட கம்மியா இருக்குங்க ஆனா இங்க ஒரு கண்டம் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து போவோம் அடுத்து ஸோ அது வந்து செம்மையாக இருக்கும் அந்த பிரிட்ஜில் போகிறது ஸோ வாங்கலாம் ஓகே வாங்கம்மா பெருசா இருக்கு அக்கா வந்திருக்கேன்டா A few moments later. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா மக்களே உட்காந்தாச்சு எல்லாம் இது மேலே ஏறி இறங்கிட்டோமா அதனால எல்லாம் வந்து களைப்பாடுறதுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் இங்கே இருவாதச்சோ இல்லை இதில் இங்கே வை இது அங்கே வை இது சங்க வை பொங்க வச்சுக்காதீங்கயா இந்த ட்ரிப்ல என்னால ஏங்க ஏங்க இந்த ட்ரிப்ல என்னால பிரசாந்த் இந்த ட்ரிப்ல எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா கட்டச்சாயா தாங்க கட்டஞ்சாயா நீங்க தாங்க வெயிலுக்கு நம்ம சுட வாங்கி கொடுத்தீங்க பாருங்க அப்பா மறக்கவே முடியாது என்ன பார்த்தா பேட் வாட்ஸ் அங்கே போக சங்கோயி இவர் தாங்க நம்ம டீமோட கோச் மூத்தவருங்க முன்னுரிமை உள்ளவர் ஆமாங்க கொஞ்சம் கையை பிடிச்சி நீ சொல்லுது என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் தட்னா சாருன்னாரு அப்புறம் தட்சிணான்னாரு அப்புறம் டேன்னாரு நீங்க என்ன சார் போடா வாடா இப்போ இந்த குரூப்லயே வயசானவர்னா 31 30 29 20 யாருக்கு 20 24 குடி வந்து ஒருத்தாண்ணா ஒருத்ததாங்க நீங்க கூட்டு வந்தது ஒருத்தம் இல்லையாங்க என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபா வாங்கினா பாருங்க இந்த இடத்துக்கு அது ஒருத்துங்க சரியான ஒரு முக்கம் பூனா 300 ரூபா வாங்கிருப்பாங்க ஏங்க ஊட்டியில காட்டேரி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குங்க ஒண்ணுமே இல்லைங்க 40 ரூபா என்ட்ரி ஃபீஸ் சும்மா சுத்தி பார்த்துட்டு மட்டும் வந்தோம் இது எவ்வளவு இருக்கு பாருங்க என்ஜாய் பண்றதுக்கு இதுல ஹைலைட் ஒண்ணு என்னன்னா ஒரே கல்ல செதுக்குன சிப்பம் ஒண்ணு இருக்காங்க அடுத்து அங்கதான் போறோம் அது சிப்பம் தான் இருக்கிறதுல ஹைலைட்டா இந்த வடிவேல ஒரு படத்துல வடிவேலா யாருங்க எம் குமரன் சன்னா பங்கலட்சுமி சொல்லிருப்பாங்கல்ல அங்க வச்சிருக்காயா அப்படின்னு அதுதான் அந்த மாதிரிங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாச்சு வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரே கல்ல செஞ்ச ஸ்டாச்சு வந்து இதுதான் ஸோ வந்து மலம்புழா டேம்லேயே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துருந்தாங்க ஸோ அது மட்டும் ஒரு சிலை வந்து செதுக்கியிருக்காங்க இது 1969 வந்து ஒரு சிற்பியால் வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிலையோட நேம் பார்த்தீங்கன்னா யாக்ஷி அப்படின்னு சொல்கிறாங்க இது புராண கதையில் வர ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஏராளமான பேர் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மட்டும் இந்த சிற்பத்தை பார்க்க வந்து 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் வரிசையானுங்க எல்லாம் கோபுரம் அங்க நிக்கிறீங்களா ஒருவேளை பார்த்தீங்கன்னா மலம்புழா டேமில் இருக்க எல்லாத்தையும் நம்ம காட்டுறது தான் நம்ம காணொலியில் உள்ள இது ஸோ வந்து எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன் தவறாக இருக்க வேணாம் வந்து சிற்பமாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ வாங்க அப்படியே போவோம் கண்ணாடி கிளாஸ் மட்டும் இது ஒரு பிரிட்ஜுங்க அதாவது மலம்புழா டேமில் தண்ணி கொட்டு சூப்பராக வந்து வியூ வந்து செம்மையாக பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கிடையாது ஐயோ பொறுமையாக போங்கய்யா பதறுதியா அதே மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் பார்க்கலாம் இங்கே இருந்துக்கிட்டு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இந்த பாலம் வந்து அப்படியே ஆடுது அப்படியே ஜம்ப் ஆகுது எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படியே பார்க்கவே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ தண்ணி கொட்டுறப்போ சூப்பராக இருக்கும் அதே மட்டும் இது தண்ணி வந்து கொட்டுறப்போ அந்த சாதல் வந்து நம்ம மேலே அடிக்கும்போது செம்மையாக இருக்கும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலம்புழா டேம் விட்டு வெளில வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் கார் வந்து போகிறோம் இங்கே வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஒரு நபருக்கு வந்து வாங்குறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடம் இங்கே டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ளே விடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து வந்தாச்சு ஒரு 2 பேர் வந்து ஒரு ரோப் கார் வந்து 2 பேர் போகலாம் வந்து உட்காந்து போகிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அதே மட்டும் இந்த கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்து இமேஜில் நின்று தான் கரெக்டாக வந்து அந்த இதில் உட்காரணும் உட்காரப்போ மாட்டம் இருந்துச்சு டக்குன்னு வந்துச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரோப் காரில் வந்து போகிறேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலம்புழா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கு டோட்டல் அந்த பிளேஸையுமே வந்து இந்த ரோப் கார் மூலியமா வந்து பார்க்கலாங்க ஸோ அதுதான் இந்த மலம்புழா டேமில் வந்து இந்த ரோப் அமைச்சிருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜாலியாக அப்படி ஜம்முன்னு பாருங்க நாங்கள் 2 பொண்ணுங்களை பாருங்க துணை இருக்குங்க சரிங்களா
அதாவது நம்ம வந்த இடம் இது வந்து இந்த இது செம்மையா இருக்கு. ஐயோ பறக்குறாவில் இருக்கு. தனியா போகுது. எனக்கு ஒரு அடி வைத்து கலக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க வச்சிருவோம், இதை சைடில் வச்சிருவோம். அங்க வந்து முன்னாடி வந்து நம்ம ஆளு அங்க ஒருத்தர் போறாரு பார்த்தீங்களா, அது சூப்பராது. விட ஒரு பழத்தை எடுத்துட்டு என்னங்க அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு மாதிரியா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. அதே மட்டும் வெயில் தான் எப்படி சொல்லுது அந்த அளவுக்கு அடிச்சு நவுத்தி எப்படிங்க இருக்கு. செம்மையா அட்வென்ச்சரா இருக்குங்க. இவர் தான் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னாப்புல இந்த இதில். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். மேலே போருங்க உப்பு. ஐயோ செம்ம. ஐயோ பிடிச்சிக்கோங்க, தண்ணி கீழே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லையே எப்படி சொல் பறக்கிறாப்புல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹெலிகாப்டரில் போகிறாப்புல இருக்குது. வேற லெவல். இப்போ அந்த வியூவை பாருங்க. ஐயோ வெயில் அடிக்குது, பட் ஆனால் அந்த காற்று வந்து அடிக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல வெயில். ஏன்னா நாங்கள் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். அழகாக பாருங்க. ஐயோ ஐயோ சார் தட்டி விட்டாங்க சார், சொல்லு சார். ஐயோ உங்க போங்க. இங்கே பாருங்க வியூவை. அச்சோ மாசா இருக்கு. வியூ பாருங்க. போட்டிங் எல்லாமே இருக்குண்ணா. அழகா இல்லாமல் வரும்போது செல்ல பார்க்கலாம். இந்த பாருங்க. ஐம்பது மீட்டரில் வந்து அடுத்த ஸ்டேஷன் ஆக போகுது. அதில் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து நம்மளை வந்து மறுபடியும் நம்ம எங்கே ஏறினோமோ அங்கே வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படியே நம்ம அடுத்த ஏறினோம்ல, ஸோ அங்கே வந்து நம்ம போகணும். இது ஹாய் 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 இது வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. ஆனால் ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு. இந்த சம்பவத்தில் வாட்டர்மேன் சாப்பிட்டே போக சூப்பராக இருக்குது. அதே மட்டும் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா இன்னமும் இந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்கும். வெயில் இருக்குது, ஓவராக வெயில் அடிக்குது, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோமா, 20 நிமிஷம் கரெக்டாக ஒர்த்து. வரவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். மலம்புலா டேமில் இருந்து உங்கள் ஆனஸ்ட் பாய். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு 71 ரூபாய்க்கு ஒரு 400 மீட்டர்னு நினைக்கிறேன், 20 நிமிஷம் ஒர்த்து. உண்மையிலுமே வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸு, ஸ்னேக் பார்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது மாதிரி ரோப் காரும் இருக்குது. A few moments later. நம்ம மீன் அக்வேரியம் வந்து வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. இதுலேயே நடந்து போகலாம். லாஸ்ட்டில் வந்து இது உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து இப்போ உள்ளே நம்ம அக்வேரியம் உள்ளே போயிடுவோம். பாய்ஸ் எங்கே போகிறோம் இப்போ? என்ன பார்க்க போகிறோம்? ஃபிஷ் அக்வேரியம். என்னென்ன மீன்லாம் இருக்கும்? கோல்டு ஃபிஷ், கெண்டை மீன், கெளுத்தி மீன், ஃபைட்ரு. ஸோ இது மாதிரி நிறைய மீன்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன மீனுங்க பிடிக்கும்? விண்மீன். சூப்பருங்க, நல்ல பதில். நானே நல்லா இருக்குங்க உள்ள. செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கலர் கலராக இருக்கும், அதனால தான் கருப்பு கலர் அடிச்சிருக்காங்க. இந்த மீன்ஸோட சைஸ் வாட் அ பாடி. ஜிம்முக்கு போகுதுன்னு நினைக்கிறேங்க. கட்ஸை பாருங்க. இந்த மீன் கடிக்குதுங்க கையை. ஐயோ ஜிம். இது ஒரு மீன், கிஸ்ஸடி மீனா? படிச்சு வாங்கி போயிடுச்சு. அதான் பேர் கிஸ்ஸடி மீன். உறவுல இது வந்து கிஸ்ஸடி மீனா பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அடிக்குமா? லிப்ஸ்
அட்ரா கிசரா அடிச்சாண்டா அக்கா வந்து ஏய் நன்றி 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 ஏய் சூப்பருங்க உண்மையை சொன்னது உண்மையா போயாங்க அடிச்சான் பாரு அடி 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 அடிப்பான் அடிப்பான் ஏய் தங்கம் இவ்வளவு பேரு ஏய் கிளாஸ் அடிக்கல அடிடி ஐயோ மிரண்டு போகுதுடா புள்ள வெக்கம் வந்துருச்சு மிரண்டு போகுது ஏய் வரு 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 அட்ரா அடிச்சாண்டா அக்கா மதா அடிச்சாண்டா ஏய் ஏய் ஆமாங்க ஏய் ஆமாங்க அது இந்த ஆமாங்க கடல் ஆமாங்க ஆமாங்க கையை பாருங்க உட்கால ஒளி அப்போ என்ன இனப்பெருக்கம் செய்துங்க அது ஐயா எங்க வந்து என்ன ஆகுது ஏன் நிற்கும் ஸ்டக் ஆகி நிற்க ஸ்டக் பீஸ் அப்பா அது சரியான பெருசா இருக்கு மீன் வாழுங்க ஃபுல்லாக ஈஸி தான் இருக்காப்புல இது நல்லா இருக்குல்ல அழகா அழகா இருக்கும் இது கடிக்குது 1 2 3 அடி அழகா இருக்கு வாவ் சரியான எவ்வளோ பிடிச்சி பாருங்க 1 2 3 4 இந்த அக்வேரியம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு சின்ன சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வெளில போயிடுவோம் நண்டு நண்டு இங்கே இது அக்டோபர் இது லேப் ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு செட்டிங்கில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க கேலரி செட்டிங்கில் செம்மையாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ வந்து அக்வேரியம் வந்து முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளம்புறது தான் வந்து இங்கே ஒரு தொட்டி மட்டும் வந்து கட்டியிருந்தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலர் கலர் மீன்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நம்ம இழுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தியாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த இடத்துல வந்து அப்படியே வீடியோ வந்து என் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேரு கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன் பாய்